ஸோ குறுக்கு கன்னிசார வினை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத 2 மாறுபட்ட ஆல்டிஹைடுகள். ஓகேவா? ஸோ நம்ம கன்னிசார வினையில் ஒரே மாதிரியான ஆல்டிஹைடுகள், அதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதது தான். இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதது தான். ஆனால் நம்ம 2 மாறுபட்ட எடுத்துக்கணும். அதில் எது வந்து வினைத்திறன் அதிகமாக இருக்கும் அது ஆக்சிஜனேற்றம் அடையும், எது வந்து வினைத்திறன் குறைவாக இருக்கோ அது ஒடுக்கமடையும். அப்படிங்கிறது தான் இந்த குறுக்கு கன்னிசார வினையோட சிறப்பு. இப்போ நம்ம 2 வினை டைரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வினை வழிமுறையை பார்த்துக்கலாம். ஸோ பென்சால்டிஹைடும் நம்ம ஃபார்மால்டிஹைடும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபார்மால்டிஹைடு கொஞ்சம் வினைத்திறன் அதிகம் பென்சால்டிஹைடை ஒப்பிடும்போது. அப்போ நம்மளுக்கு பென்சால்டிஹைடு ஆல்கஹாலாக மாறும், பென்சைல் ஆல்கஹாலாகவும். ஃபார்மால்டிஹைடு ஃபார்மிக் அமிலம் அல்லது ஃபார்மிக் அமில உப்பாக மாறும். ஏன்னா அமில கார ஊடகம், ஸோ அமிலம் உப்பாக மாறிடும். இது வந்து நார்மலான வினைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இங்கே நம்மளுக்கு பென்சால்டிஹைடு வந்து ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு, ஃபார்மால்டிஹைடு ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ வினை வழிமுறை நம்மளுக்கு வினை வழிமுறை இல்லை. இதை ப்ராப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு 12th போர்டு எக்ஸாமில் இதுக்கான மெக்கானிசம் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு வினை வழிமுறை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதுவும் வந்து நம்ம 3 படிநிலையில் எழுதலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே வினை திறன் மிக்கது வந்து ஃபார்மால்டிஹைடா. ஸோ அதில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். படி 1. படி 1ல் ஃபார்மால்டிஹைடு HCOO NaOH தான் நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். அதில் வந்து Na+ஆகவும் OH- ஆகவும் பிரியும். அந்த NaOH வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எதை அட்டாக் பண்ணுதுன்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். ஆல்ரெடி இங்கே 4 பிணைப்பு இருக்கா, அதனால் இந்த பாண்டு ஆக்சிஜன் மேலே வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா HCO-OH. இது ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப் 2 படி 2. அதில் என்ன நடக்குது அப்படின்னா பென்சால்டிஹைடு C6H5C=OH. இங்கே இந்த மைனஸ் சார்ஜு இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது திரும்பவும் இது இங்கே வருது. அப்போ நம்மளுக்கு உருவாகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HC இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸு. இதில் என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த பிணைப்பு தான் இங்கே அட்டாக் பண்ணுது. ஸோ இது திரும்ப இங்கே வருது. அப்புறம் நம்மளுக்கு டபுள் பாண்ட் OH ப்ளஸ் C6H5CO- H. ஸோ நம்மளுக்கு ஃபார்மிக் அமிலம் உருவாயிடுச்சு. அடுத்தது படி 3. ஸோ படி 3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புரோட்டானேற்றம் நடக்குது. H+ஆக கூட டைரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது இங்கே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் C6H5CH2OH, அல்லது புரியும்படி இங்கே இருக்க மாதிரி எழுதணும்னா C6H5COH H. ஸோ இதுதான் நம்மளுக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒடுக்கமடைந்த விளைபொருள் வந்து ஆல்கஹால், ஆக்சிஜனேற்றம் அடைந்த விளைபொருள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம். ஆனால் அந்த ஃபார்மிக் அமிலம் என்ன நடக்குது, இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மிக் அமிலம் அதாவது HC=OH நம்மளுக்கு NaOH கார ஊடகத்தில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நீர் மூலக்கூறு வெளியில் ஏறுது. -H2O வெளியில் போனால் HC=O Na+. ஸோ இது ஆக்சிஜனேற்றம் அடைந்த விளைபொருள். ஏன்னா இதுதான் வினைதிறன் மிக்கது.
ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. வினைவழி முறை நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது வந்து எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஸ்டேட் போர்டில் வினைவழி முறையில் கேட்க மாட்டாங்க, இல்லாத வினைவழி முறையில் கேட்க மாட்டாங்க, புக்கில் இருக்கிறதா உங்களுக்கு கேட்பாங்க. தேங்க்யூ.